ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னங்க மத்தவங்கள குணம் தெரியாம உதவி பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா? அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, மத்தவங்க மேல இரக்கப்படுறது, இதெல்லாம் வந்து மனிதாபிமானம் உள்ள ஒரு செயல் தாங்க. இதுல எந்த தப்புமே கிடையாது. அதுவே மத்தவங்களோட குணம் தெரியாம நம்ம உதவி பண்றோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தப்பு. இங்க எல்லாருமே வந்து நம்மள மாரியே இருப்பாங்க, எல்லாருமே வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய வந்து தவறு. சரிங்களா? இங்க எல்லாருமே நம்மள மாரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு சொல்லப்போனா ஒரு ஒரு கதை ஒண்ணு இருக்குங்க. அந்த கதைய சொன்னா உங்களுக்கு முழுசா நல்லா புரியும் அப்படின்னு நம்புறேன். அந்த கதைய வந்து முழுசா வந்து ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கதையோட கடைசியில வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அது என்னன்னு நீங்க கதைய வந்து முழுசா வந்து கேட்டா தான் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா வந்து புரியும். சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால, இப்பதான் நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம பிரியா சங்கர் தாட்ஸ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா? வாங்க இப்போ அந்த கதை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சிங்கம் ஒண்ணு வந்து ரொம்ப ரொம்ப அடிபட்டு ஒரு ரோட்டோரமா ஒரு மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோட்டோரமா வந்து ஒரு சிங்கம் வந்து அடிபட்டு கால்ல வந்து ரத்தமா, காயமா, ஓரமா வந்துட்டு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு அந்த வழியா வந்த ஒரு மருத்துவர் அவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த சிங்கத்தை வந்து கதறல வந்து பார்த்துட்டு, இந்த சிங்கம் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சிங்கம் வந்து ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு ஆபத்தான விலங்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஒரு மருத்துவருக்கு படிச்சிருக்கிற ஒருத்தருக்கு வந்து தெரியாம இருக்க சான்ஸே கிடையாது. சரிங்களா? இவர் என்ன பண்ணிருக்காரு, இது நாம வந்து இந்த மருத்துவர் என்ன பண்ணிருக்காரு, இந்த சிங்கம் வந்து கத்துறத பார்த்துட்டு, வேதனையில வந்து வலியில வந்து துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நாம வந்து சேவை செய்யத்தானே நம்ம வந்து இந்த படிப்ப வந்து நம்ம படிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாம வந்து அதுக்கு எப்படி உதவி செய்யாம போறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சிங்கத்துக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு, ஊசியெல்லாம் போட்டு, மருந்தெல்லாம் வச்சு கட்டெல்லாம் கட்டியிருக்காரு. இப்படி கட்டுறதும், அப்புறம் அவுக்குறதும், கட்டுறது இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 நாள் 2 நாள் இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு அந்த அந்த சிங்கத்துக்கு வந்து பணிவிடை செஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் முடியல கிட்டத்தட்ட அந்த சிங்கம் வந்து எல்லாமே சரியாகி எழுந்துச்சு நிக்கிற அளவுக்கு அதுக்கு வந்து தெம்பு கிடைச்சிருச்சு. ஒரு தைரியம் வந்துருச்சு. ஒரு ஒரு எனர்ஜி கிடைச்சிருச்சு. அந்த வாரத்தோட கடைசியில வந்து சிங்கத்துக்கு வந்து எழுந்து நின்றுச்சு. எழுந்து நின்னு அடுத்த செகண்டே என்ன பண்ணிருக்கு, தனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த டாக்டர கடிச்சு குதறி சாப்பிட்டுருச்சு. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல சொன்னேன் பாத்தீங்களா? இதுல நீங்க சொல்லுங்க. இதுல தப்பு யார் மேல இருக்கு? சிங்கத்தின் மேல தப்பு இருக்கா? இல்ல அந்த மருத்துவர் மேல தப்பு இருக்கா? நீங்களே சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கீழ வந்து கமெண்ட்ல உங்களோட கருத்த வந்து சொல்லுங்க. சரிங்களா? அதாவது நமக்கு தெரியும் சிங்கங்கிறது மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அப்படிப்பட்ட அந்த விலங்குக்கு நாம போய் உதவி செய்யறோம்னா, நமக்கு வந்து அது ஆபத்தா முடியும் அப்படிங்கிறது தெரியாம போய் உதவி பண்ண அந்த மருத்துவர் மேலதானே தப்பு. அப்ப நம்ம யாருக்கு உதவி பண்றோம், யார் தெரிஞ்சு பண்ணணும். அது இல்ல நீங்க யாருக்காவது கட்டாயமா ஒருத்தருக்கு உதவிதான் பண்ணணும். உங்களுக்கு வந்து மனசு கேட்கல அப்படின்னா, அவங்களுக்கு நீங்க பின்னாடி வந்து அவங்களுக்கு உதவி பண்றதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம சேஃப் அண்ட் செக்யூரா ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணிட்டு தான் நீங்க அவங்களுக்கு போய் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் விடுங்க. இப்படி ஏன் நீங்க பண்ணணும்? இங்க உலகத்துல எத்தனையோ பேரு, எத்தனையோ குழந்தைகள் ஆதரவு இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ட்ரெஸ் இல்லாம, இருப்பிடம் இல்லாம எத்தனையோ பேர் வந்து அனாதையா இருக்காங்க. அவங்களுக்கு போய் நீங்க உதவி பண்ணுங்க. உங்களுக்கு மன திருப்தியா இருக்கும். அவங்க உதவி வாங்கின அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லங்க. எத்தனையோ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்லாம் வந்து கைவிட்ட பெற்றோர்கள் வந்து அனாதையா இருக்காங்க. எத்தனையோ பேர் முதியோர் இல்லத்துல கஷ்டப்பட்டுட்டு அனாதையா இருக்காங்க. வாழ வழி இல்லாம எத்தனையோ பேர் ரோட்லலாம் இருந்து நான் நெறைய பேர் பார்த்து எவ்வளோ பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த மாரி இருக்கிற மனிதர்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாவும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் குடுக்கும். சரிங்களா? இனிமே வந்து இந்த தப்ப வந்து பண்ணாதீங்க. யாருக்கும் வந்து அவங்களோட குணத்த அறிஞ்சு நீங்க உதவி பண்ணுங்க. சரிங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு ஓகே தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் விமென்ஸ்க்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வாழ்க வளமுடன்.